ஹே காய்ஸ், நான் உங்கள் நேபாளி பையன் வந்திருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் போகிறோம். என்னடா அது? அறுவடை பண்ணுறேன். அறுவடை இல்லைடா, அது என்ன சொல்லுவாங்க, இலையெல்லாம் வெட்டி ஆடு மாடுக்கு அது ஒரு சாப்பாடு மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அது வெட்ட போகிறோம் மரத்தில் ஏறி. ஸோ அது வந்து யார் யார் பண்ணுறாங்கன்னா என் சித்தியும் என்னோடய சித்தப்பா பையனும். ஸோ அது எங்களோட வயலில் இருக்குது. அதுதான் போய் இப்போ வெட்டி எடுத்துகிட்டு வர்றது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இவங்க தான் என் சித்தி, என் சித்தப்பா பையன். ఫ్లిప్ ఉన్నది. డబుల్ కెమెరా చైనా பார்த்தேன். பாருங்க கைஸ், அதுதான் அந்த கயிறு, அதில் தான் வச்சு கொண்டு வருவாங்க. அதில் கட்டிட்டு தலை மேலே தூக்கி கொண்டு வருவாங்க. தலை மேலே தூக்கும்போது நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நானும் ஒரு வாட்டி இன்றைக்கி ட்ரை பண்ணலான் இருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ இதுதான் என்னோட தம்பி. ஹாய் சொல்கிறா. ஹாய். அப்புறம் இவங்க தான் என் சித்தி. ஹாய். டிப்பிக்கல் நேபாளி சித்தி அவங்க. ஸோ அவங்க எக்ஸாக்டாக அப்படி தான் இருப்பாங்க. வில்லேஜ் லுக் அதுதான். அண்ட் இன்னொரு தம்பி சித்தப்பா பையன் இங்கே முன்னாடி போயிட்டுருக்கான். ஐஜா நெப்போலியன் ராகேஷ் பாஜி ஜெய் நேபாள் வந்து. ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து போகிற வழி. அந்த போகிற வழியில் இங்கே நிறைய வயல்கள் இருக்கிறது. ஸோ அதில் என்ன அறுவடை செஞ்சுருக்காங்க, ஃபுல்லாக இந்த கடுகு போட்டிருக்காங்க, மஸ்டர்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளைஞ்சிட்டு வருது. பட் ஆனால் அதோட சீசன் முடிஞ்சனால இப்போ இது கம்மியாக போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மஞ்சளாக இருக்கும். புக்கியாரா? ஸோ இதுதான், இது ஃபுல்லாக கடுகு தான். இதை கீரையாகவும் ஆக்கி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. பாருங்கள், இங்கே வந்து வாழைத்தோட்டம் இருக்குது. இதெல்லாம் வாழைத்தோட்டம் சின்னதாக தான் இருக்குது. இது அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது எங்கள் ஊரில். மோஸ்ட்டாக ஒரு லிமிட்டட் அளவில் தான் செய்வாங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சன்னு இருக்குது பாருங்கள், கடுகுவோட பூவெல்லாம். भनिदिनु त तेरो बात छैन पो भनिदिनु. हामीले भिगारी भन्छ. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, செம்ம ரொமான்டிக்காக இருக்கும் இடமே. இங்கே வந்தாலே நல்லா இருக்கும். பட் ஆனால் லைவ்லிஹுட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், இது ஒரு சிலருக்கு டேட்டிங் ஏரியா கூட. எப்போ எந்த நேரத்தில் வரும், அதே மக்காச்சோளம் போட்ட டைமில் வந்தோம்னா ஃபுல்லாக டேட்டிங் தான். இங்கே எந்த போதற்குள்ளே யார் எப்படி என்ன இருப்பா, எந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னே தெரியாது. கொத்தனவரே. ஸோ அதோ அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை தான் வெட்டி அதோட இலையை தான் ஆடு மாடுக்கு இன்றைக்கி வெட்டி போடுவாங்க எங்கள் சித்தி. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போது அந்த மரம் ஏறத்துக்கு என் தம்பி தான் இப்போ எக்ஸ்பர்ட், எங்கள் சித்தப்பா பையன். ஸோ வாங்க, அது எப்படி ஏறுறான்ட்டு காட்டுறேன் கைஸ். ஸோ இது வந்து எங்கள் அந்த சித்தியோட லேண்டு. ஸோ அதில் தான் இப்போது கொஞ்சம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது மஸ்டர்ட் இது வந்து சாஸ் போடுறது. இது வந்து நமக்கு எங்கள் இவரோட நிலம், அதில் தான் விளைய வச்சுருக்காங்க அதே மஸ்டர்டு.
ஸோ இதெல்லாம் பாருங்கள், கீரையாகவும் சாப்பிடுவாங்க. அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியான கீரை கூட. மஸ்டர்ட் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் அண்ட் ப்ளஸ் ரொம்ப விட்டமின் உள்ள இன்க்ரீடியண்ட்டு. என்ன சொல்லணும்னு தெரியலடா. அதான் பரவாயில்ல. ஸோ பாருங்கள், இப்போ கைக்கு எது எட்டுதோ அதை தான் வெட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் சித்தி. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது ஏறுவார் நம்ம பாச்சிப்பூர் டார்சன் ராகுல் ஷா மோகனுங்கிறவர். சாடகே. ஸோ பாருங்க, டார்சன் ஏறுறான் மேலே. को TTF சொல்றேன். राइडर राइडर के आथे आथे माथि लिबाङ पुग्यो रे पुगिन त खुङ्ग्रीसम्म त गएको थियो। खुङ्ग्रीसम्म त गयो अनि यता उहाँ मुस्ताङसम्म गएको थियो बाइकमा। पिडन हो र चेन्नईबाट गाडी चलाएर आएको, लगभग कति 4000 किलोमिटर। त्यसको नाम TTF वसन. TTF वासन। किन त्यो यहाँ नेपालभरि घुम्ने टार्गेट गरेको थियो அது பாருங்க, ஏறுறான் பாருங்க நல்லா மேலே. पढे छैन एरेङ्गे पारिङ அதோ அவன் கால் வச்சிருக்கிற இடம் கால் வச்சிருக்கிற பொருள் வந்து மக்காச்சோளத்தோட மரம். அது ஃபுல்லாக அது ஃபுல்லாக காய வச்சு அது மாட்டுக்கு போடுவாங்க, பருத்தி புண்ணாக்கு மாதிரி. सबभन्दा अग्लो यही छ। यसो बुढी फेरि यति हुची आउने रे कि हो, त्यही भएर मिस वर्ल्ड जस्तो केटी हेर्नुपर्छ। अग्लो हाइटको 5 4 5 6 दीपिका 4-5-6 रे हैन के, मतलब 5 फुट इंच के 5-6 इंचको केटी बल्ल ताल ठिक पर्छ। வெட்டி போகிறான் கீழே. ऊ के भन्छन् रे त्यसै नि, दीपिका पाटुकर त्यस्तै के कटिना के छैन। रेटिना त डिस्की हिरोइन हो। भिडियो नबनाऊ, भिडियोमा कहिले भन्दा फ्याट खस्या पनि पक्का। घरकै घर घर नभन् के, यो काट्न नसकेपछि उता माथितिर काट। यता निजो सुक्या रहेछ बुदो त्यो माथि फेदमा गरिहाल्यो, म फर्स्ट झर्यो। कहाँ त्यहाँ झार्दाखेरि ஸோ மரம் வெட்டுற கேப்பில் ஒரு சில ரிசோர்ஸஸ் பார்ப்போம், என்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ் வந்து இங்கே கருவேப்பிலை இங்கே நிறையா இருக்குது. இது சும்மாவே அதுவாக தானாக வளர்ந்து கிடக்கும். ஸோ அதில் வந்து இங்கே பாருங்க நிறையா இருக்குது. இது 1-2 இலை பிரிச்சுன்னு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் தாளித்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ அது தவிர்த்து வேறு இங்கே என்ன இருக்குன்னா, அங்கே கொய்யா மரம் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ஏதோ சப்போட்டா மரம் மாதிரி இருக்குது. ஸோ அதை தவிர்த்து மிச்சதெல்லாம் இங்கே 1-2 இந்த புண்ணாக்கு பருத்தி கொட்டை போடுறதுக்காக வச்சிருக்கிற மரம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் கைஸ். ஆனால் வீட்டு பக்கத்தில் தான் நிறையா இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ கைஸ், இது பார்த்தீங்களா, இது வந்து இழந்த பழம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல நேச்சரான ஃப்ரூட்டு. ஸோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து எடுக்கிற மாதிரி. பாருங்கள் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இந்த செடியில் முள்ளாக இருக்கும், அதான் பார்த்து கவனிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கை ஃபுல்லாக கீறிப்படும். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்குது கைஸ். கொஞ்சம் புளிக்கையும் செய்து இருந்தாலும் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. ए पिउली राम्रो छ, खान्छस्?
एगुलै घाँस तल्लो और थोड़ा भयो ल चलो अन्त त्यो निकाल उठो हँसे लई उतै खाला चाहिँ लक्के तैँले फेरि साग निकाल साग बानी आयो त्यो तेल लग्छ कि बनाइले बाख्राले खाला कि कस्तो भिडियो खिचेछ எடுக்கிறானா அல்ல கோணக்கினே எடுக்க சூத்து தான் எடுக்கிறான் ल गो 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 भन्छ समाज ल ஏன் லாக்தா भयो அண்ட் கைஸ் இப்போ மரத்தை வெட்டி கிளையெல்லாம் எடுத்து பொறுக்கி அதை ஒரு மூட்டையாக ஆக்கி கொண்டு வந்தாச்சு இப்போது எல்லாத்தையும் கேதர் பண்ணி வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ என் கையில் இருக்கிறது இப்போ வந்து அந்த கடுகு கீரைன்னு சொன்னது பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனரியாக அண்ட் எல்லோ விஷாக இருக்குது. அண்ட் இது தூக்கிட்டு நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அந்த இதெல்லாம் ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கு வெட்டி போட்டதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்போம், லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். போயிட்டு என்னன்னு பார்த்து போடுறேன் கைஸ். சியூ அப்படியே பாருங்கள் பேக்கில் லொக்கேஷன்லாம் எப்படி பயங்கரமாக இருக்குன்ட்டு, வேறு லெவல் கைஸ். பேக் சைட்லேயும் மழை வேறு லெவலில் இருக்குது. See you there.